ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். கோவிந்த கோவிந்த ராதா முகுந்தா முரளிதரானந்த கந்தா ஹரே மதுசூதனா கோவிந்தா எங்கள் கோலாகலானந்த பிருந்தாவனானந்த கோபிஜன கோபிச்சந்திரா. நமோ வெங்கடேசா. இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது ஏகாதசி விரதத்தினுடைய மகிமையை. இந்த கோவிந்த நாமத்தை சொன்னாலே நம்முடைய குறைகளெல்லாம் அகன்று ஒரு குறைவில்லாத வாழ்வை நமக்கு அந்த கோவிந்தன் அருள்வான். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாம் அந்த கோவிந்தனுக்குரிய விரதமான ஏகாதசி விரதத்தை பற்றி இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். மாதங்களிலே நான் மார்கழியாகவும் விரதங்களிலே நான் ஏகாதசி விரதமாகவும் இருக்கிறேன் என்கின்றார் பகவத்கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா. அப்படிப்பட்ட மிக உயர்ந்த இந்த ஏகாதசி விரதமானதை நாம் எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்பது போன்ற தகவல்களை நாம் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கின்றோம். சாதாரணமாக ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனம் 1 ஆக இந்த 11 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை நம்மை ஆள்கின்றன. இவற்றை அடக்கி நாம் மனதை இறைவனிடம் ஒன்று செய்வதே விரதம். இப்படிப்பட்ட இந்த 11 இந்திரியங்களையும் நாம் அடக்கி அந்த இறைவனை வழிபடுகின்ற அந்த ஏகாதசி விரதமானது நமக்கு முக்தியை தருகின்ற ஒரு அற்புதமான விரதம். இப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஏகாதசி விரதத்தை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்ற விஷயங்களை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கலாம். சித்திரை தொடங்கி பங்குனி முடிய மாதந்தோறும் வளர்பிறை ஏகாதசி மற்றும் தேய்பிறை ஏகாதசி என மாதம் 2 ஏகாதசிகள் வருகின்றன. இந்த 2 ஏகாதசிகளிலுமே நாம் விரதம் இருந்து பெருமாளை துதிப்பது மிக மிக உத்தமம். அப்படி இருக்கும்போது இந்த 2 நாட்களிலேயும் கடைபிடிக்க முடியாதவர்கள் வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லப்படுகின்ற மார்கழி மாதத்திலே வருகின்ற அந்த வைகுண்ட ஏகாதசியை கடைபிடிப்பதன் மூலம் பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துக்கு நாம் பாத்திரமாகலாம். பெருமாள் நம்மாழ்வாரின் கோரிக்கையை ஏற்று பக்தர்களுக்கெல்லாம் வைகுண்ட வாசலை திறந்துவிட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசியை பற்றி நாம் சற்று சிந்திப்போம். கலியுகத்திலே நம்மாழ்வாருக்கு முன்பு வைகுண்டம் செல்வோர் யாரும் இல்லாததால் அந்த வாசல் மூடப்பட்டு தான் இருந்தது. நம்மாழ்வார் முக்தி அடைந்த போது அவருக்காக வைகுண்ட வாசல் திறக்கப்பட்டது. அப்போது நம்மாழ்வார், பெருமாளே, எனக்கு மட்டும் வைகுண்ட வாசல் திறந்தால் போதாது, தங்கள் மீது பக்தி செலுத்துகின்ற அடியார் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் வைகுண்ட பதவி கிடைக்க வேண்டும். ஆகவே அவர்களுக்கும் வைகுண்டம் கிடைக்கும் என்றால் நான் இப்போது வைகுண்டம் வருகின்றேன். அப்படி அவர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்காது என்றால் எனக்கும் வைகுண்ட பதவி தேவையில்லை என்று அடியாருக்கு அடியாராக அற்புதமான முறையிலே பெருமாளிடம் வாதிட்டார் அவர். அப்போது நம்மாழ்வாருடைய இந்த கோரிக்கைக்கு இணங்கி மார்கழி மாதம் ஏகாதசி விரதம் இருக்கின்ற அடியார்களுக்கு இந்த வைகுண்ட வாசல் திறக்கும் என்று அருள்பாலிக்கின்றார். அதன் காரணமாகத்தான் பெருமாள் ஆலயங்களிலே வைகுண்ட ஏகாதசி அன்று வைகுண்ட வாசல் திறப்பு நடைபெற்று சாட்டு முறையெல்லாம் நடைபெறுகின்றது. ஆகவே இந்த உத்தமமான வைகுண்ட ஏகாதசி மற்றும் ஏகாதசி விரதத்தை மாதந்தோறும் கடைபிடித்து நாம் பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை வாழ்க்கையிலே பெற்று முக்தி என்கின்ற பெரும் பதவியை அடைவோம். நமோ வெங்கடேசா.